இந்த ஒரு கண்டிஷன் அச்சீவ் பண்ணதுக்கு நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணினோம் அதே அளவுக்கு என்னோட அம்மா எனக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. என்னோட மீல் ப்ரெப் பண்ணுறது, கண்டிஷன் செக் பண்ணுறது எல்லாத்துக்குமே. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்காக ஒரு ரெட் கலர் ஹட்டை போட்டு போயிடுங்க. ஐஸ் அண்ட் ஹைதராபாத் காம்பனன்ஸ்க்கு 11 days அவுட். இனி ஒரு கம்ப்ளீட் ரெக்கவரி டே தான். இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுறதா பார்க்க போகிறோம். முதல் வேலையாக வெயிட்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வேக்கிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டர் தண்ணியை குடிச்சு முடிச்சதும் என்ன டைமில் மீல் ப்ரெப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். ரெக்கவரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. எந்த அளவுக்கு இன்டர்னாக ஒர்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு ரெக்கவரிலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மீல் ப்ரெப் பண்ணது வந்து காலையில் 5:30 மணிக்கெலாம் பண்ணிட்டேன். கார்டியோ பண்ணணும்னு சொல்லி ஜிம்முக்கு வந்துட்டு மனமான கருப்பு காப்பியை போட்டு லைட்டிங் நல்லா அந்த காரணத்தினால் கண்டிஷன்லாம் செக் பண்ணேன். இப்போ வரைக்கும் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. கண்டிஷனுக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு போயிடுங்க. 15 மினிட்ஸ் கார்டியோ பண்ணி முடிச்சதும் இப்போ இந்த ப்ரெப் எப்படி போயிட்டு இருக்குன்னா, எப்போ முடியும் எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ப்ரெப்பில் இருக்க சொல்ல கண்டிப்பாக இந்த பேன் கேக் ரெசிபியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, அதை செஞ்சு சாப்பிட்ருங்க. டேஸ்ட்டுக்கு குறைய இல்லை, வயிறும் ஃபீலிங்காக வச்சுக்கும். ஒரு 2 இயர்ஸாகவே ஃப்ளோராக தான் வச்சிருந்தேன். ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் கப்பீஸ்க்கு மாறி இருக்கேன். ஃபுல்லாக பிளான்டேஷன் பண்ணுறான்னு இருக்கேன். எதனா ஐடியா இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.